சங்கு விநாயகர் வழிபட்டால் குபேரன் அருள் கிட்டும். வெற்றிலை விநாயகர் வழிபட்டால் பிரச்சனைகள் மறையும். அரச இலை விநாயகர் வழிபட்டால் அரசு அனுகூலம். ஆற்றுமண் விநாயகர் குழந்தை பேறு உண்டாகும். இனிப்பு சாப்பிட்டால் தசைகளை வளர்க்க உதவும். கசப்பி சாப்பிட்டால் வேண்டாத கிருமிகளை அழிக்கும் சக்தியை தரும். புளிப்பு சாப்பிட்டால் இரத்த குழாயில் உள்ள அழுக்கை நீக்கும். உரைப்பு சாப்பிட்டால் உடல் சூட்டை உணர்ச்சிகளை கூட்டும். உவர்ப்பு சாப்பிட்டால் சூரிய சக்தியை அதிகரிக்கும். துவர்ப்பு சாப்பிட்டால் உடல் காயம் ஏற்படும் போது இரத்தத்தை உறையச் செய்யும். மஞ்சள் பொடி விநாயகர் வழிபட்டால் சகல காரியத்திலும் வெற்றி. வெள்ளத்தால் செய்த விநாயகர் வாழ்க்கையில் வளம் பெருகும். கல் விநாயகர் வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். உப்பு விநாயகர் வழிபட்டால் விலகுவர் எதிரிகள். விநாயகருக்கு 3 சிதறு தேங்காய் உடைத்தால் உடல் நலம் பெறும். விநாயகருக்கு 7 சிதறு தேங்காய் உடைத்தால் கடன் தொல்லை நீங்கும். விநாயகருக்கு 9 சிதறு தேங்காய் உடைத்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். விநாயகருக்கு 11 சிதறு தேங்காய் உடைத்தால் விரைவில் திருமணம் நடக்கும். விநாயகருக்கு 1 சிதறு தேங்காய் உடைத்தால் தடைகள் நீங்கும். விநாயகருக்கு 3 சிதறு தேங்காய் உடைத்தால் வேலை வாய்ப்பு கிட்டும். விநாயகருக்கு 5 சிதறு தேங்காய் உடைத்தால் சிறந்த கல்வி கிடைக்கும். விநாயகருக்கு 3 சிதறு தேங்காய் உடைத்தால் தொழில் உயர்வும். பச்சை மரம் முறிந்து விழுவது போல் கனவு கண்டால் ஏதாவது இழப்பு ஏற்படும். பசு உங்களை விரட்டுவது போல் கனவு கண்டால் வியாதிகள் ஏற்படும். பறவைகள் இறந்தது போல் கனவு கண்டால் வீட்டில் கெட்ட நிகழ்வு உண்டாகும். பூனைகள் கனவில் வந்தால் உறவுகள் உடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாம்பு கனவில் வந்தால் அன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். தண்ணீர் சிந்தினால் கடன் பிரச்சனை வரும். குங்குமம் சிதறினால் வீட்டிற்கு தீங்கு ஏற்படும். அரிசி கொட்டுதல் வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கும். உப்பு சிந்துதல் சண்டை சச்சரவு ஏற்படும். 2 வளையல் அணிந்தால் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும். 3 வளையல் அணிந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டாகும். 4 வளையல் அணிந்தால் குடும்பத்திற்கு ஆகாது. 5 வளையல் அணிந்தால் பணம் பிரச்சனை தீரும். 6 வளையல் அணிந்தால் வசதி வாய்ப்புகள் பெருகும். 7 வளையல் அணிந்தால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நீல நிற வளையல் அணிந்தால் அறிவு உண்டாகும். ஆரஞ்சு நிற வளையல் அணிந்தால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தங்க நிற வளையல் அணிந்தால் அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும். ஊதா நிற வளையல் அணிந்தால் உயர்வான சிந்தனை பெருகும். இளஞ்சிவப்பு நிற வளையல் அணிந்தால் மனதில் மகிழ்ச்சி தோன்றும். வெள்ளி நிற வளையல் அணிந்தால் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ரோஸ் நிற வளையல் அணிந்தால் கவர்ச்சி அதிகமாகும். புத்தகம் தானம் செய்தால் கல்வி ஞானம் உண்டாகும். மாங்கல்யம் தானம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். குண்டு வெள்ளம் தானம் செய்தால் வம்சம் விருத்தி உண்டாகும். காய்கறிகள் தானம் செய்தால் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும். கட்டை விரலால் விபூதி பூசினால் வியாதி வராது. ஆள்காட்டி விரலால் விபூதி பூசினால் நாசமாகுமாம். மோதிர விரலால் விபூதி பூசினால் மகிழ்ச்சி உண்டாகும். நடு விரலால் விபூதி பூசினால் நிம்மதியின்மை உண்டு. கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் பயம். தெற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் சுகம். மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் சண்டை. வடக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் சண்டை. ஆகாயம் திசையில் பள்ளி சத்தமிட்டால் ஜெயம். பூமி திசையில் பள்ளி சத்தமிட்டால் தீமை. மண்ணால் செய்த விநாயகர் உயர் பதவிகள் கிடைக்கும். குங்குமம் விநாயகர் வழிபட்டால் குழந்தை கல்வி மேம்படும். விபூதி விநாயகர் வழிபட்டால் அகலும் தீவினை. சந்தன விநாயகர் வழிபட்டால் திருமண தடை நீங்கும்.